இன்றைக்கி பார்க்க போகிற புத்தரோட டீச்சிங் வந்து த அப்யூசர் அப்படின்ற ஒரு டீச்சிங். இது பார்த்திங்கன்னா வந்து புத்தரை வந்து ஒருத்தர் வந்து நல்லா செம்ம திட்டுறார். ஸோ அதுக்கு வந்து புத்தர் எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற கதை தான் இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா புத்தர் வந்து ராஜகஹா அப்படின்ற ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போது வந்து ஒருத்தர் வந்து அவரோட சொந்தத்தில் ஒருத்தர் போய் புத்தர்கிட்ட மாங்கா சேர்ந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே அவர் பயங்கர கோபமாக போய் புத்தரை பார்த்துட்டு நல்லா திட்டுன்னு திட்டுறாரு புத்தரை. அதுக்கு வந்து புத்தர் கேட்குறாரு, என்னப்பா உங்கள் வீட்டுக்கு வந்து யாராவது உன்னோட நண்பர்கள் இல்லை சொந்தக்காரங்களாம் வருவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் வருவாங்க, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்கிறாரு. அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பாடு இல்லைனா ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதாவது கொடுப்பீங்களா? ஆமாம் நாங்கள் சில தடவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்ததை வந்து அவங்க வாங்கலை அப்படின்னா நீங்கள் கொடுத்த சாப்பாடோ அந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு புத்தர். அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் கொடுத்ததை அவங்க வாங்கலைன்னா அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு புத்தர் திருப்பி சொல்கிறாரு, அதே மாதிரி தான் நீ வந்து இப்போ வந்து நல்லா திட்டுன நிறைய வார்த்தைகளை கொட்டின, அது எதுவுமே நான் வாங்கிக்கல. அதனால் வந்து நீ திட்டின நீ கொட்டின வார்த்தைகள்லாம் வந்து அது உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சொல்கிறார் வந்து, இப்போ வந்து யாராவது வந்து நம்மளை வந்து திட்டுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு நம்ம பதிலுக்கு அவங்கள திட்டி பதிலுக்கு அசிங்கமாக பேசினா அப்போது வந்து அவங்க கொடுத்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ரியாக்ட் பண்ணிட்ட மாதிரி அர்த்தம். ஆனால் நான் வந்து நீ கொடுத்த சாப்பாடை சாப்பிடல, அதுக்கு நான் ரியாக்டும் பண்ணல. அதனால் நீ கொட்டின வார்த்தைகள் நீ திட்டின திட்டெல்லாம் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவர் திருப்பி அந்த திட்ட வந்தவர் வந்து சொல்கிறாரு, பரத்வாஜா அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு, இந்த ஊர் ராஜா அந்த அரண்மனையில் இருக்கவங்கலாம் வந்து கௌதமர் வந்து ஒரு பெரிய புத்தர், அவர் வந்து ஒரு பெரிய என்லைட்டன் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பாருங்கள் கோபம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு புத்தரை. அதுக்கு வந்து புத்தர் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு வேர்ஸ், அதாவது வந்து ஒரு போயம் மாதிரி சொல்கிறாரு. புத்தர் பேசின பாலி மொழியில் இது ரொம்ப அழகாக இருந்தாலும் இது இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் அவ்வளோ நல்லா இல்லைனாலும் அதோட மீனிங் ரொம்ப அழகாக இருக்கும். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். புத்தர் சொல்கிறாரு, நான் வந்து ஃபார் ஒன் ஃப்ரீ ஆஃப் ஆங்கர், நான் வந்து எனக்கு கோவம்லாம் வந்து இருந்து நான் ஃப்ரீயாக இருக்கேன். நான் வந்து வாழ்க்கையை ரொம்ப பேலன்ஸாக வாழ்ந்துட்டுருக்கேன். நான் வந்து ஞானத்தினால ரைட் நாலேஜ்னால நான் வந்து லிபரேட் ஆகிருக்கேன். அந்த மாதிரி இருக்க எனக்கு வந்து எங்கேருந்து கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சொல்கிறாரு வந்து, when you get angry at an angry person you just make things worse for yourself. When you don't get angry at an angry person you win a battle hard to win. இங்கே என்ன சொல்கிறார் புத்தர், அதாவது வந்து ஒருத்தன் வந்து உன் மேலே கோவப்படுறான்னா நீ திருப்பி கோவப்பட்டனா அது உன்னை வந்து உன்னோட சுச்சுவேஷனை வந்து இன்னும் வேர்ஸ் தான் பண்ணிக்கிற, உன்னை வந்து இன்னும் துன்புறுத்திக்கிற, உனக்கு இன்னும் கஷ்டத்தை தான் ஜாஸ்தியாக கொடுத்துக்கிற. ஆனால் வந்து நீ வந்து அந்த மாதிரி கோவப்படாமல் ரிட்டர்னுக்கு நீ கோவப்படாமல் இருந்தேன்னா அப்போனா வந்து யூ வின் அ பேட்டில் ஹார்ட் டு வின். அதாவது வந்து அந்த மாதிரி ஒரு போரை வந்து வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த மாதிரி ஒரு போர்லேயே வந்து நீ வெற்றி பெற்றுட்ட மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக சொல்கிறார். நெக்ஸ்ட்டு பாருங்கள் புத்தர் என்ன சொல்கிறாரு, when you know that the other is angry you act for the good of both yourself and other if you are mindful and stay calm. People unfamiliar with the teaching consider one who heals both oneself and the other to be a fool. இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் புத்தர். அதாவது வந்து இன்னொருத்தன் கோபம் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ அமைதியாக இருக்க முடிஞ்சுதுன்னா அது வந்து உனக்கும் நல்லது, அந்த கோவப்படுறவனுக்கும் நல்லது. ஆனால் இதை பற்றி புரியாத, இந்த மாதிரி ஒரு அருமையான டீச்சிங்கை புரியாதவங்க வந்து தப்பாக நினச்சிப்பாங்க. அதாவது வந்து இவன் வந்து ஒரு முட்டாள், அதாவது வந்து
இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறவனை வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், அவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. பீப்புள் அன்ஃபெமிலியர் வித் த டீச்சிங் கன்சிடர் ஒன் ஹூ ஹீல்ஸ் போத். அதாவது ஹீல்ஸ் போத்னா என்ன, கோவப்படுறவனும் சரி நம்மளும் சரி, நம்ம ரெண்டு பேரையும் வந்து அதுக்கு வந்து ஒரு 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 ஹீலிங் நடக்கிறது தான் இங்கே ரொம்ப அழகாக. கன்சிடர் ஒன் ஹூ ஹீல்ஸ் போத் ஒன் செல்ஃப் அண்ட் அதர் டு பி எ ஃபூல். ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியாதனால இந்த அமைதியாக இருக்கவர் வந்து ஒரு முட்டாள்னு நினச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை கேட்டோன்னா வந்து இந்த பரத்வாஜான்றவர் வந்து ரொம்ப புத்திசாலி, ரொம்ப ஷார்ப்பான பர்சன். பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறார் புத்தர் மேலே. ஐயோ, இவ்வளோ அருமையான ஒரு டீச்சிங்கை கொடுத்துருக்கீங்க, நானும் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு மாங்காக சேர்ந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவர் புத்தர்கிட்ட வந்து ஒரு மாங்காக சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி கூடிய சீக்கிரத்தில் வந்து அவர் ரொம்ப ஹை ஸ்டேஜ் ஆஃப் நிப்பானா அரஹந்தோட அவர் ரீச் பண்ணுறார். அதுதான் இந்த கதை. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கதைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. நான் ஃபஸ்ட்டு 2006 ஒரு மெடிடேஷன் கோர்ஸ் போகும்போது அங்கே வந்து இந்த கதையை கேட்டேன். ஒரு 2 நாளுக்கு முன்னால் தான் இதை வந்து திருப்பி நான் படித்தபோது உங்களுக்கும் இது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும், ரொம்ப வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அப்படின்றதுனால தான் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஸோ ஹாப்பி டு ஷேர் புத்தாஸ் டீச்சிங். தேங்க்யூ ஸோ மச்.